முதலாளி சொன்ன மாதிரி கூலி கொடுக்காம குறைச்சு கொடுத்துட்டாரு. என்னது? அதனால நாங்க யாருமே கூலி வாங்காம திரும்பி வந்துட்டோம். ஆமா தம்பி, நாங்கள் கூலி வாங்காம வந்துட்டோம். நியாயமான கூலி கிடைக்கிற வரைக்கும் நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்க கேட்டா தான் முடிவு பிறக்கும். இனிமே உங்க பேச்ச மீறி நாங்க என்னைக்கு நடக்க மாட்டோம் தம்பி. அண்ணே, இன்னைக்கு நேர்ல போய் 2ல 1 கேட்டு வந்துருவோம். வாங்க. என்னடா கூட்டமா வரீங்க? அடட, தலைவரே வந்திருக்கிறாரா? இவ்வளவு பெரிய தலைவர் இந்த ஏழை விட்டு தேடி வரலாமா? சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. இங்க பாருங்க, உங்க கேள்வி கிட்ட கேட்கறதுக்கு நாங்க வரல. அப்ப எதுக்கு வந்தீங்களா? எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கூலியை கேட்க வந்திருக்கோம். அது என்னப்பா நியாயமான கூலின்னு கேக்குற? வழக்கமா குடுக்கறதுல குடுக்குறோம். நம்ம ஊர்ல ஆம்பளைக்கு 18 ரூபாயும் பொம்பளைக்கு 12 ரூபாயும் நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆம்பளைக்கு 10 ரூபாயும் பொம்பளைக்கு 7 ரூபாயும் கூலியை குறைச்சு கொடுத்து ஏமாத்துறீங்க. இங்க பாருப்பா, இது கவர்மெண்ட் நிலம் இல்ல, என்னுடைய நிலம். இங்க நான் நிர்ணயிக்கிற கூலியை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்கிட்ட தான் வேலை பார்த்தாகணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே. இஷ்டம் இருந்தா நான் கொடுக்கிற கூலிக்கு வேலை பாருங்க. இல்ல எந்த ஊர்ல அதிகமா கூலி கொடுக்கறானோ அங்க போய் வேலை பாருங்க. நீங்க செய்யலன்னா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வேலை பார்த்துக்க தெரியும். இது நாங்க பிறந்த ஊரு. வெளியில இருந்து வந்து இங்க யாரும் வேலை செய்ய முடியாது, செய்ய விட மாட்டோம். இது எங்க பெரியவங்க வாங்கின நிலம். இங்க யார வேணா வேலைக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. வெண்ணையார, நிலத்தை யாரும் நம்ம வாங்க முடியாதுங்க. நிலம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கு. உங்க பாட்டம் பூட்டெல்லாம் அவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் நிலம் வாங்கிடுச்சு. புரியல? மண்ணு உள்ள வாங்கிடுச்சு. நான் முடிவா சொல்றேன், கேட்டுங்க. இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க, இல்ல நீங்க நட்ட நாத்தை எல்லாம் புடிங்கி போட்டு போங்க. ஐயா, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாத்தும் நாங்க பார்த்து வளர்த்த குழந்தைங்க. எந்த காலத்திலையும் அதை மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். ஆமா, நட்டதுக்கே கூலி கொடுக்கல, இந்த புடுங்கிறதுக்கு கூலி கொடுக்க போறீங்களாக்கும். உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. இனி நியாயம் இங்க கிடைக்காது. அடுத்த வாரம் மந்திரி ஊருக்கு வர்றாரு. அப்ப எங்க பிரச்சனையை மனுவை எழுதி கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கிறோம். வாங்க எல்லாரும் போறோம். வாங்கப்பா, இவங்கிட்ட அவன் கைய கால வெட்டி முடக்கி போட்டாதான் என் மனசு ஆறும். அட யாரா அவன்? அவனை வேட்டைக்கு வான்னு கூட கூட்டு போய் சுட்டுக் கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் செய்யக்கூடாதுரா. நாம தான் அடிச்சவனா அவனுக்கு மட்டும்தான் தெரியணும். ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. சொல்லிட்டீங்கல்ல, வர திங்கக்கிழமை முடிச்சிடுறேன். அது என்னடா திங்கள் செவ்வாய்னு நாள் கிழமை பாத்துக்கிட்டு? அட அதுக்கு இல்லைங்கய்யா, வர திங்கக்கிழமை சுருளிப்பட்டிக்கு போறான். போற வழியே பாத்துறேன். பாக்குறது இருக்கட்டும். அவன் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்க கச்சேரி முடிச்சிருங்க. உங்க முகத்தை எல்லாம் காட்டாதீங்க. நம்ம கரியப்பட்டிக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு போங்க. அவனுக்கு எதுக்கு 5-6 பேரு? அவன் பாக்குறதுக்கு தான் சாதுவா இருக்கிறான். முரட்டு ஆளு. ஏன் உன்னையே சேத்துல போட்டு புரட்டி எடுத்தானே, மறந்துட்டியா? அன்பரே, வரும் திங்கட்கிழமை அன்று தாங்கள் கச்சேரிக்கு செல்லும் பொழுது வழியில் தங்களை தாக்குவதற்காக கரியாப்பட்டியிலிருந்து 6 ஆட்களை ஏற்பாடு செய்துள்ளனர். எனவே தயவு செய்து தாங்கள் கச்சேரிக்கு செல்ல வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வரும் செவ்வாய் அன்று அழகு கோயிலுக்கு வந்தால் என்னை சந்திக்கலாம். நான் சிகப்பு ஆடையை உடுத்தி தலையில் மல்லிகை மலரை சூடியிருப்பேன். வருவீர்களா? அண்ணே, என்ன சொன்னாரு? யார் எழுதியிருக்கா? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, கச்சேரிக்கு கேட்டு எழுதியிருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்து கேட்டு வந்துடுறேன். அட்வான்ஸ் கூட வாங்கிட்டு வந்துடுறேம்மா. ஐயோ பாரு, தங்கராசு, என்னப்பா இவ்வளவு அவசரமா போறேன்? கச்சேரிக்கா? தங்கராசு, கச்சேரி ஊருக்குள்ள இல்ல, இங்கதான். எங்களை மீறி மேடை ஏறியா? இங்க பாரு, இந்த சலசலப்புக்கெல்லாம் 5 ஆள் நான் கிடையாது. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் மேடை ஏறதான். என்ன யாரும் தடுக்க முடியாது.
அப்பாடா, ஒரு வழிய முடிஞ்சது. என்னடி அவ்வளவு பெரிய சத்தம்? ஒண்ணு இல்லடி, எங்க அண்ணன் தான் கத்திச்சு. ஐயோ, ரொம்ப வலிச்சிருக்குமே. வலி எல்லாம் பார்த்தா முடியுமா? ஏய், யாராவது வைத்தியர்கிட்ட காமிக்க வேண்டியதுதானே? எதுக்கு? அதான் உங்க அண்ணனுக்கு அடிபட்டு இருக்குமே, அதுக்கு மருந்து போடத்தான். எங்க அண்ணனையாவது அடிக்கிறதாவது யாரு அடிக்க வரேன்னு சொன்னாங்களோ அவங்கள தேடி புடிச்சு அடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்பா, அதுக்குதான் கோழிச்சார் குடிதான் எங்க அம்மா சொல்லிச்சு. அதான் மாட்டேன்னு ஒரே கலாட்டா. என்னம்மா மச்சி விட்டு காத்து குச்சி விட்டு பக்கம்? ஏன் வரக்கூடாதா? இல்ல திடீர்னு இந்த பக்கம் அடிக்குதுன்னு பார்த்தேன். ஏதோ பாடத்துல சந்தேகமா கேட்டு போ வந்திருக்காங்க. அப்படியா? கத்து கொடு. கொடுக்க குறையாம இருக்கிறது கல்விச்சல் ஒண்ணுதான். அது இங்க நிறையவே கொட்டி கிடக்குது, வேற எங்கேயும் கிடைக்காது. இங்கதான் வாங்கிக்கணும். அதுக்குதான் வந்திருக்கேன். இந்த பாரு, நீ பணக்கார பொண்ணு, என்னதான் படிச்சாலும் பாஸ் ஆக போறதில்ல. ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செட்டில் ஆயிரு. கொஞ்சம் நில்லுங்க. கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. என்ன இன்னைக்கு கோயில்ல ஒட்டுமொத்தமா எல்லாரும் சிகப்பு சரியா போட்டிருக்கீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, துர்கையம்மனுக்கு பூஜை. அதனாலதான் எல்லாரும் சிவப்பு புடவை கட்டிட்டு வந்திருக்கோம். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்லடி, சாமி ஊர்வலம் வர்றத பாத்துட்டு இருக்கேன். அத பாத்துட்டேல, வா போலாம். சிஸ்டர் அண்ணா என்னம்மா சாமி வந்தியா? என்னென்ன கோயிலுக்கு வேற எதுக்கு வருவாங்க? அதான் ஏதோ ஞாபகத்தை கேட்டேன். அம்மா இவங்க இங்க? அட சும்மா இல்ல. ஏண்டி, உங்க அண்ணன் கோயிலுக்கே வரமாட்டாருன்னு சொன்ன? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, என் சிநேகித ஒருத்தன் கோயிலுக்கு சாமி கும்பிட மதுல இருந்து இங்க வர்றோம்னா அவனை தான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேடி வந்தவங்களை பார்த்தாச்சா? நீ வேற பார்த்தா நான் ஏன் நிக்கிறேன்? தங்கச்சி, நான் இங்க வந்ததை உன்னை கூட்டி போவதான். இன்னைக்கு சாயங்காலம் கச்சேரி இருக்கு, நீ சீக்கிரம் சாமி விட்டு வா போலாம். அப்ப சிவகாமி? அது இங்க நிக்கட்டும், நீ வா. வரேன். அட வா. சொல்லுங்க சார், நான் ஏன் சார் தப்பு பண்ணேன்? ஏன் பிடிச்சு போறீங்க? கேளுங்க சார். நம்ம கச்சேரிக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அண்ணே, பொறுத்தா பூமியே ஆழ்வார்ண்ணே. வட ஸ்டேஷனுக்கு. எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய், பொறுத்தார் பூமையாடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ தாடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ண்ணே, வாங்கண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். வாடா ஸ்பீடா. ஐயோ, இங்க வருண்ணே. சபா, சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் அவன் வேலை இல்ல? கையை விடு சார், நானே வரேன். விட்டுரு சார், அவனுக்கு ஜெயில் தெரியும், போயிடுவான். வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை பிடிச்சி தரத்தன்னு எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னாடி ஒருத்த வாயில துணி வச்சு அழுதுட்டு வர்றான் பாரு, அவனை நாலு போடுங்க சார். கையெடுத்து கூப்பிடுறீங்க. ஐயா ஐயா, தவிராசு ஐயா. சார், என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கான குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு, அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு.
சத்திய சோதனைன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? வாங்க அந்த பக்கம். ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போறீங்க ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. அது ஏழைகளை ஏய்ப்பவர்க்கும் ஏமாத்தி பொழைப்பவர்க்கும் கோழமன கொண்டவர்க்கும் வேட்டையா வேட்டையா. வேட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. எங்களை போல் ஜனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நேரத்துல இங்க வரும் நேரம் மட்டும் செய்திங்கதான். ஆனா உங்களை போல் உள்ளவங்க ராத்திரியும் பகலிலையும் எப்பவுமே கவர்மெண்ட் செய்திங்கதான். நாங்க அடிமைங்கதான், ஆனாலும் சுதந்திரமா திரிவோம். ஆனா ஐயா உங்க நிலைமை என்ன உங்களுக்கே தெரியும். ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. அது ஏழைகளை ஏய்ப்பவர்க்கும் ஏமாத்தி பொழைப்பவர்க்கும் கோழமன கொண்டவர்க்கும் வேட்டையா வேட்டையா. ஏட்டையா நான் எடுத்து பாட போறேன் நல்ல பாட்டையா. தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டியே. இத மேல இடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்க அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவனை தான் தூக்கி காட்டணும். நீங்க மட்டும் ரொம்ப சகப்பா. சுமாரா நாங்க சொல்லலான்னு தான் இருந்தோம், எங்களை புடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா? கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே இவர் தானே போலீஸ்? இல்லடா இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம 2 பேரும் கைதி அண்ணே. சும்மாரா எழுதி தரேன், தொடங்க சார். சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க, நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க டேய், நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அவர் சொல்றாரா? ஐயா நீங்க தப்பா எடுத்து கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது, ஆனா தபேலா வாசிக்கிறானா? சும்மா இருங்க, நானாவது தபேலா வாசிச்சேன், இவர் ஹார்மோனியம் வாசிச்சாரு. நல்லா இல்ல, குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொல்ல பதிலுக்கு நீ என்ன சொல்லுவா? நீ சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன செய்ய வேண்டாம். ஐயா ஐயா ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியுண்டா உங்களுக்கு. போங்கடா. ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை. ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போங்கடா. இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை தலை வேற. ஏயா இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா,
இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்ன இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? ஏன் நீங்க சாப்பிடல? என்ன சொன்ன? ஐயோ நீ போலீஸ். ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாய் மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. ஐயோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி ஒரு பந்தேடு வீசி பாத்துறேன். சரி வர்றேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நான் பாத்துக்கிறேன். சரி வர்றேன் தம்பி. ஆமா நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிடுறதா? ஏன் தம்பி இல்ல? அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன்.